குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை 2020 இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் தான் ஒன்று கொடுப்போம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கண்டவர்ஸ் பார்த்துடலாம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் இருக்கிற காசிபுக்கா நகரில் வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி செயல்பட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆந்திர மாநிலத்தில் இந்த ஆண்டே நடந்த 3வது கோயிலில் நடந்த அசம்பாவிதம். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இஸ்ரோ சார்பில் இதுவரை இல்லாத வகையில் 4410 கிலோ எடையுள்ள CMS-03 அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா LVM-3 ராக்கெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா செலுத்த இருக்கிறாங்க. இந்த செயற்கைக்கோள் கடற்படை மற்றும் இராணுவ படைக்கானது. ஓகேங்களா? நாட்டின் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்த இஸ்ரோ சார்பில் இதுவரை 48 செயற்கைக்கோள்கள் வந்து விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதில் 2013ஆம் ஆண்டு செலுத்தப்பட்ட GSAT-7, அதாவது ருக்மணி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் விரைவில் முடிவடையுள்ளது. இதற்கு மாற்றாக சுமார் 1600 கோடியில் அதிநவீன CMS-3 அதாவது GSAT-7 செயற்கைக்கோளை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. ஓகேங்களா? இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா புவி சுற்றுவட்ட பாதையில் ஏவப்பட்ட இதுதான் முக்கிய நோக்கமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா LVM-3 ராக்கெட்டினுடைய 7வது ஏவுதல் திட்டம். இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 விண்கலமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ராக்கெட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? சந்திராயன் 3ன்றது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள். ஓகேங்களா? அதாவது LVM அப்படின்றது வந்து ராக்கெட்டோட பேர். அது டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, நாட்டிலேயே தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமாக கேரளம் வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் முதல்வரான பினராயி விஜயன் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும், நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பார்க்க தேவையில்ல. ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா. ஓகேங்களா? நமக்கே தெரியும், தமிழ்நாடு தினம் நவம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அடுத்தது, தமிழகத்தில் உள்ள யானை வழித்தடங்கள் குறித்து அரசிடம் 2026 பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வனத்துறை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த யானை வழித்தடங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவோ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது, கடந்த 2000ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு சத்தீஸ்கர் உருவாக்கப்பட்டு இந்த மாநிலத்தில் உரிய 25வது உதய தினம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. ஓகேங்களா? நிறைய மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு உதயமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, தில்லியில் சனிக்கிழமை நடைபெறும் விருது வழங்கும் விழாவில் கிராமப்புற மேம்பாட்டுக்காக மிகச்சிறந்த பங்களிப்பாற்றிய சிறுதானிய உணவு வகைகளை ஊக்குவிக்கும் அதாவது அக்ரோசி இயற்கை விளைபொருள் நிறுவனத்துடைய நிறுவனமான பூனேயைச் சேர்ந்த வித்யா பரசுராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா ரொக்க பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழுடன் கூடிய ரோஹிணி நையார் பரிசை வந்து பார்த்திங்கன்னா வழங்கி மகேந்திர தேவ் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. இவர் யார் அப்படின்னா பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. இது என்ன விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் முன்னாள் பொருளாதார நிபுணரும் மத்திய அரசு அதிகாரியுமான ரோஹிணி நையார் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்காற்றினார். அவர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்குறாங்க. ரோஹிணி நையார் நினைவாக அவரது குடும்பத்தினரால் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டு காரணங்களுக்கான நயார் அறக்கட்டளை சார்பில் 2022ஆம் ஆண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கிராமப்புற மேம்பாட்டு சார்ந்த துறையின் சிறந்த பங்களிப்பை செய்யும் நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசு வழங்கப்படுது. ஓகேங்களா? ஓகே. அடுத்த ஆண்டு ஆசிய பசிபிக் பொருளாதார அதாவது ABEC உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா சீனா நடத்தும் அப்படின்னு வந்து சீன அதிபர் வந்து ஷி ஜின்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? 3வது முறையாக இந்த உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா சீனா நடத்த இருக்குது. தென்கொரியாவில் ஜியோங்ஜி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 32வது ABEC உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு விழாவில் அப்போ இவர் உரையாற்றும் போது சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ABEC பொருளாதார தலைவர்கள் உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் பசிபிக் பெருங்கடல் கடற்கரையொட்டிய ஷென்ஷென் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு நவம்பரில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு ABECயில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நாடுகள் இருக்குதுன்னு பார்த்தா 21 நாடுகள் இருக்குது. ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான், தென்கொரியா, சீனா, ஹாங்காங், நியூசிலாந்து, அமெரிக்கா, புரூனே, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, தைவான், சிலி, மெக்சிகோ, பப்புவா நியூகினியா, பெரு, ரஷ்யா, வியட்நாம் ஆகிய 21 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உறுப்பினராக இல்லை. அது முக்கியமானது. அதுக்காக தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? அடுத்தது, ஆந்திரம், மத்திய பிரதேசம், கர்நாடகம், கேரளம், லட்சத்தீவு ஆகியவை 1956ஆம் ஆண்டிலும் பஞ்சாப், ஹரியானா 1966லும், மத்திய பிரதேசம்
மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்ட சத்தீஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டு உருவானது. இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவான தினம் நவம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுது. ஓகேங்களா, மாநில மறுசீரமைப்பு சட்டம் தெரியும் 1956. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஐசிசி மகளிர் ஒரு நாள் கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டத்தை முதல் முறையாக வெல்லும் முனைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா மோதுறாங்க. ஓகேங்களா, இந்த 2 டீம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 டீம் தான் மோதுறாங்க. அடுத்து சர்வதேச செஸ் சம்மேளம் உலகக்கோப்பை போட்டி வந்து செஸ் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருது. அடுத்தது டென்னிஸ் வீரர் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்றிருக்காரு. இந்திய டென்னிஸ் இரட்டையர் பிரிவு ஜாம்பான் மூத்த வீரருமான ரோஹன் போமண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. 2017 ஃப்ரெஞ்சு ஓப்பன்லையும் 2024 ஆஸ்திரேலியா ஓப்பன் என 2 முறை கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வென்றிருக்கிறார். ஓகேங்களா, உலகின் அதாவது ரோஹன் போமண்ணா வந்து தனது 43வது வயதில் இரட்டையர் உலகில் நம்பர் 1 வீரர் அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருந்தார். மிக வயதான வீரர் அப்படின்னு கருதப்படுறாரு. உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரான லக்னோ அதன் புகழ்பெற்ற சமையல் பாரம்பரியத்திற்காக யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, படைப்பாற்றல் நகரங்களில் லக்னோ சேர்த்துருக்காங்க. இது உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு. ஓகேங்களா, அதன் பாரம்பரிய உணவுக்காக இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து திறந்திருக்காங்க. முக்கியமான கொஸ்டின், உலகின் வந்தாலும் முக்கியமான கொஸ்டின். தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா கெய்ரோவையொட்டி அமைந்துள்ள கிசே பிரமிடுக்கு அருகே 20 ஆண்டுகளாக இந்த அருங்காட்சியகத்தை உருவாக்கும் பணி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தில் திறந்திருக்காங்க. ஓகேங்களா, கடந்த 2007 ஜனவரி 1 அன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்த எவரும் புகையிலை பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டத்தை வந்து மாலத்தீவு சனிக்கிழமை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் தலைமுறை அடிப்படையில் புகையிலைக்கு தடை விதித்துள்ள ஒரே நாடு அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவு பெற்றிருக்கு. ஓகேங்களா, கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் நடந்த சர்ச்சைக்குரிய தேர்தலில் அதிபர் சமாயா சுலுஹி வந்து பார்த்தீங்கன்னா சுலுஹி ஹசன் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்து தஞ்சை பெருவுடையார் கோயிலில் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 1040ஆம் ஆண்டு சதய விழா வந்து பார்த்தீங்கன்னா மாமன்னர் ராஜராஜ சோழன் சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமானவர் மாலை அணிவித்து மரியாதை வச்சுருக்காங்க. இது வருஷம் நடக்கிறது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸோட தான் எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.